இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னா தேவனுடைய கிருபை, அதை நாம் விசுவாசிக்கும் போது நாம் ரட்சிக்கப்படுறோம். இது நம்மால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவாக இருக்கிறது. அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு அவர் கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அவரோடு கூட நம்மை எழுப்பி உன்னதங்களிலே தேவன் நம்மளை உட்கார பண்ணுகிறாராம். எப்படின்னா, எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் பிதாவாகிய தேவனாலும் பரிசுத்த ஆவின் வல்லமையினால் அவர் வலக்கரத்தினாலே தூக்கி எழுப்பினாரோ, இன்றைக்கும் பிதாவுடைய வலது பாரியத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறது போல உன்னதங்களிலே தேவன் நம்மையும் உட்கார பண்ணுவார். இது எப்படி உண்டாகும்னா, தேவனை விசுவாசிக்கும் போது கிருபையினாலே நாம் அந்த ரட்சிப்பை அடைகிறோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 22லேருந்து 26 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியை விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், அதில் வித்தியாசமே இல்லைன்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். தேவ நீதி இல்லையா, அதை விசுவாசிக்கிறவர்கள் அது யாராக இருந்தாலும் அவர்களுக்குள்ள அது பலிக்கும். அதில் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருந்தோம். இன்னைக்கு கர்த்தர் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே நம்மளை மீட்டு கொண்டு அவர் நம்ம எல்லாரையும் நீதிமான் ஆக்கியிருக்கிறார் இல்லையா. தேவன் பொறுமையாய் முற்காலத்தில் நடந்த பாவங்களை எல்லாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக தான் அவர் நீதி உள்ளவராகவும் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல விசுவாசிக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவராகவும் அவர் வெளிப்பட்டார். இதன் மூலமாக இந்த காலத்தில் அவருடைய நீதியை நாம் காண்கிறோம். அதே போல் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசம் பலிக்கும். அவர் கிருபாதர பலியாய் அவரையே ஏற்படுத்தினார். அவருடைய இரத்தத்தினால தான் நம்ம மீட்கப்பட்டு இருக்கிறோம் இல்லையா. கிருபாதார பலியாய் அவர் தம்மை தாமாகவே முன்வந்து ஒப்பு கொடுத்தார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், அக்கிரமங்களில் மரித்தவர்களாகி இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். பாவம் அக்கிரமம் இல்லையா, மனுஷன் எல்லாருமே பாவத்தில் தான் நம்ம உண்டாகிறோம். ஆனால் மரித்து போய் பாவத்தில் மரித்தவர்களை போல இருக்க நம்மை தேவன் அவருடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து கிருபையினாலே நம்மளை மீட்டு ரட்சித்திருக்கிறார். அதை நம்ம ஒவ்வொருவருமே விசுவாசிக்கணும் இல்லையா. தேவன் நமக்கு சுதந்திரமாக கொடுத்துருக்கிற அந்த கிருபையினாலே உண்டாயிருக்கும் அந்த விசுவாசத்தினால தான் அது வரும்னு ரோமர் 4:16 பார்க்குறோம். நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நாம் எல்லோருடைய தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களை, ஆபிரகாமுக்கு எந்த ஒரு காரியமோ அவருக்கு சந்ததி உண்டாகும்னு தேவனால் சொல்லப்பட்ட போது எந்த ஒரு அடையாளம் எதுவுமே காணப்படலை. ஆனாலும் அவர் விசுவாசித்தார். அந்த வாக்கு தத்தத்தை அவர் பற்றி கொண்டார். அதில் உறுதியாக இருந்ததுனால அவர் வாக்கு தத்தம் பண்ணினதை அவர் அடைந்தார்னு பார்க்குறோம். வாக்கு தத்த பிள்ளையான ஈசாக்கை அவர் பெற்றுக்கொண்டார்னு பார்க்குறோம் தனது 100வது வயதில். அப்போது விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கிற ஆபிரகாமின் சந்ததியாகிய நாமும் கண்டு விசுவாசிப்பது விசுவாசம் அல்ல, காணாத தேவனை நாம் விசுவாசிக்கிறோம் இல்லையா, அதுதான் உண்மையான விசுவாசம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12-13 பார்க்குறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நித்திய ஜீவனுக்கு போகிற வழி என்பதை அறிந்து அவர் நாமத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா. அப்படி எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுக்கிறார்னு பார்க்குறோம். ரோமர் 10:17 விசுவாசம் கேள்வினாலே உண்டாகும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் எப்படி உண்டாகும்? நீங்கள் கேள்வி கேட்கும்போது அது உண்டாகும். அதே போல் கேள்வி தேவனுடைய வசனம், அவர் வார்த்தையினால் தான் அது உண்டாயிருக்கிறது. அவர் வார்த்தையை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா, அதாவது பிதாவாகிய தேவன் குமாரனை அனுப்பினார் இந்த உலகத்தில். அப்போ அவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசித்தோம்னா அப்போ நம்ம நித்திய ஜீவனை அடைவோம் இல்லையா. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசிப்பது தான் ரட்சிப்புன்னு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. அப்போ அவரை வாயினாலே அறிக்கையிடணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் தான்
மரித்தோர்லேருந்து உயிரோடு எழுப்பினார் என்பதை வாயினால் அறிக்கையிடுங்க. அப்போ நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. உங்களுக்குள்ள நீதி உண்டாக உங்கள் இருதயத்தில் நீங்கள் அவரை விசுவாசிங்க, வாயினாலே அவரை அறிக்கை பண்ணுங்க. அப்போஸ்தலர் 16:31 பார்க்குறோம். அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ நம் குடும்பமும் ரட்சிக்கப்படணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது தான். அதே போல் பிதாவானவர் எனக்கு கொடுத்திருக்கிற யாவரும் என்னிடத்தில் வருவார்கள்னு யோவான் 6:37 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத பார்க்குறோம். என்னிடத்தில் வருகிறவனே நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னே சொல்கிறார். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு யோவான் 5:24 சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அதே போல் யோவான் 6:27 அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காகவே கிரியையை நடப்பியுங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் என்ன நற்கிரியை செய்கிறீங்களோ அதற்கான பலன் உங்களுக்கு பரலோகத்திலே உண்டு. மனுஷகுமாரன் அதை உங்கள் கையில் கொடுப்பார். ஏன்னா அதுக்காக தான் பிதாவாகிய தேவன் நம்ம எல்லாம் முத்தரித்து வைத்திருக்கிறார் இல்லையா? அவர் முத்திரை நம்ம மேலே இருக்கிறது. மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவனாக இருந்து ஞானஸ்தானத்தை பெறுகிறவன் எல்லாருமே ரட்சிக்கப்படுவான்னு வேதவசனம் சொல்லுது. விசுவாசியாதவனும் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவரை அனுப்பின பிதாவையும் விசுவாசிக்கலைன்னா அவங்க மரணம் என்னும் ஆக்கணைக்குள்ளாய் தண்டனைக்குள்ளாய் தீர்க்கப்படுவாங்க. அந்த அக்னி கடலில் பாதாளத்திலே அவங்க போடப்படுவாங்கன்னு பார்க்குறோம். எபேசியர் 2:10 ஏனெனில் நற்கிரியை செய்கிறதுக்காக தான் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் எல்லாருமே சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். நம் மூலமாக தான் தேவன் நற்கிரியை செய்யும்படியாக வச்சிருக்கிறார். அதெல்லாம் எப்போ நடக்க வைக்கிறாராம்? நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை எல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதாவது நீ நற்கிரியை செய்கிறது கூட தேவனுடைய சித்தம். அதெல்லாம் முன்னாடியே தேவன் பிளான் செய்து வச்சிருக்கிறாரு. யோவான் 6:44 பார்க்குறோம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்துல வரமாட்டான், கடைசி நாளிலே அவனை எழுப்புவேன்னே சொல்கிறார் அவர். அப்போ பிதாவாகிய தேவன் ஒருத்தரை இழுத்து கொள்ளலைன்னா குமாரனிடத்தில் ஒருவருமே வர முடியாது. அப்போஸ்தலர் 14:27 பார்க்குறோம். அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளை எல்லாம் புறஜாதிகள் விசுவாசத்தினால் கதவை திறந்ததையும் அறிவித்து சீஷரோடு அநேக நாள் சஞ்சரித்தார்கள். பவுலும் அவரோடு கூட இருந்த சீஷர்களும் புறஜாதி மக்கள் விசுவாசிக்கணும், அவங்களுக்கும் ரட்சிப்பின் கதவு திறக்கப்படணுன்றதுக்காக அநேக நாள் அவர்களோடு இருந்தார்னு பார்க்குறோம். 2 தெசலோனிக்கர் 1:9 பார்க்குறோம். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களின் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினால் உங்களிடத்தில் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராய் அவர் வரும்போது கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள். அப்போ தேவனை விசுவாசிக்காதவங்க, அவர் தான் மெய்யான தேவன் என்பதை விசுவாசிக்காதவங்க மகிமையிலேருந்து நீங்களாகிடுவாங்களாம். அவங்கள நித்திய அழிவாகிய ஆக்கினைக்குள்ளாக தேவன் தீர்த்துருவேன்னு சொல்கிறாரு. இது எப்போ நடக்கும்னா அவர் பரிசுத்தவான்களோடு மறுபடியும் அந்த பூமிக்கு அவர் வரப்போகிறார் இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகா ராஜாவாய் அவர் மறுபடியும் வரப்போகிறார். அவனவன் கிரியைக்கு தக்க பலனை அவர் கொண்டு வரப்போகிறார். அப்போ அவரை விசுவாசிக்கிறவங்கள அவர் நித்திய அழிவாகிய தண்டனைக்குள்ளாக அவர் தீர்த்துருவேன்னு சொல்கிறாரு. அதனால் இன்றைக்கி தேவன் நம்மோடு இடைப்பட்ட இந்த வார்த்தையின்படியே நாம் கிருபையினால் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இது நம்மால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமீன்.